श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 28 ஒப்புவமை சுட்டி காண்பித்தல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். இது தவிர உங்களின் சிறந்த சேவை மனப்பான்மையை கண்டு சத்குருவினுடைய சகவாசத்தை பெறுவீர்கள். உங்கள் உணர்வுகளும் சத்குருவின் பாதத்தில் வலுப்பெற்று உங்கள் நலம் பெற வேண்டும் என்பதே எனது விருப்பம். சத்குருவினுடைய பாதங்களிலே தலை வணங்கி அவருக்கு முழு மனதுடன் சேவை செய்வதில்தான் உங்கள் நலன் அடங்கியுள்ளது. அதனால்தான் நீங்கள் ஷீரடிக்கு போங்கள். இது உங்கள் உடலை மீட்டெடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். பிறகு மேகா சாத்தே சாஹிப்பிடம் அவருடைய சத்குருவின் ஜாதியை பற்றி கேட்டார். உண்மையிலே சாத்தே சாஹிப் தனது சத்குருவினுடைய ஜாதி மற்றும் மதத்தை பற்றி முற்றிலும் அறியாதவராக இருந்தார். ஆனால் அவர் மஸ்ஜித் மாயிலே அமர்ந்திருப்பதால் சிலர் அவரை முஸ்லிம் என்று கருதுகின்றனர் என்று சாத்தே சாஹிப் கூறினார். முஸ்லிம் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே மேகா திகைத்து போனார். யவனனை போல யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சத்குருவினுடைய ஈர்ப்பினால் என்ன பயன் என்றார். நான் இல்லை என்று சொன்னால் சாத்தே சாஹிப் கோபப்படுவார். ஆம் என்று சொன்னால் அவர் இஸ்லாமியருக்கு சேவை செய்யும் துரதிருஷ்டவசமான சம்பவம் என்று நினைப்பார். என்ன செய்வது, எதை செய்யக்கூடாது என்ற குழப்பம் ஏற்பட்டு மேகாவிற்கு கவலையாக இருந்தது. இங்கே ஒரு கிணறு மற்றும் ஒரு பள்ளம் மேகாவினுடைய தடுமாறும் நிலை. ஆனால் சாத்தே சாஹிப்பினுடைய வலுவான வற்புறுத்தலால் மேகா தரிசனம் செய்ய முடிவு செய்தார். பிறகு மேகா ஷீரடிக்கு வந்தார். அவர் மஸ்ஜித் மாயினுடைய முற்றத்திற்கு வந்து மஸ்ஜித் மாயினுடைய படிக்கட்டுகளிலே ஏறத் தொடங்கியவுடன் பாபா தனது விசித்திரமான லீலாவை காட்டத் தொடங்கினார். பாபா அடிப்பதற்காக கல்லை கையிலே எடுத்து உக்கிரமான வடிவத்தை எடுத்தார். பாபா கோபமடைந்து, ஜாக்கிரதை, படிக்கட்டுகளில் ஏறி மேலே வந்தவர் இது ஒரு யவனனின் ஸ்தலம் என்றார். நீயோ உயர் ஜாதி பிராமணன், நானோ தாழ்ந்த ஜாதி யவனன். மஸ்ஜித் மாயிக்கு வருவதால் நீ தீய ஒழுக்கமுடையவனாக போவாய், சரியா? அதனால் நீ திரும்பி போய் என்றார் பாபா. பாபா அணிந்திருந்த இந்த உக்கிரமான வடிவம் அழிவு காலத்திலே முக்கண்ணனின் உக்கிர வடிவமாக தோன்றியது. பாபாவின் அந்த கடுமையான கோப பார்வையை பார்ப்பவர்களை பயமுறுத்தியது. பாபாவின் இந்த அவதாரத்தை கண்டு மேகா நடுங்க ஆரம்பித்தார். அவருடைய கால்கள் உதறல் எடுக்க ஆரம்பித்தன. ஆனால் இந்த கோபம் வெளிக்காட்டுவதற்காக மட்டுமே. பாபாவினுடைய இதயம் கருணை கடல் போன்றது. இந்த எண்ணங்கள் பாபாவுக்கு எப்படி என் உள் எண்ணங்கள் தெரிய வந்தது என்று ஆச்சரியப்பட்டான் மேகா. கேத்தா மாவட்டம் மற்றும் அகமது நகர் மாவட்டத்தினுடைய ஷீரடி கிராமம் 2 இடங்களுக்கும் இடையே அதிக தூரம் உள்ளது. ஆனால் என்னுடைய மனதிலே எழுந்த பாபாவினுடைய ஜாதி சம்பந்தமான கேள்வி இங்குள்ள பாபாவுக்கு எப்படி தெரிந்தது? பாபாவினுடைய இந்த கோபம் என்னுடைய எண்ணங்களின் விளைவு. மேகாவை அடிக்க பாபா முன்னோக்கி செல்ல மேகா ஒருபடி பின் வாங்கினார். அவரது மன உறுதி உடைந்தது. பாபாவின் அருகிலே செல்ல அவருக்கு தைரியம் வரவில்லை. மேகா ஷீரடியிலே சில நாட்கள் தங்கியிருந்தார். பாபாவினுடைய இயல்பு மற்றும் நடத்தை பற்றி யூகித்துக் கொண்டே இருந்தார். அவர் தன்னால் முடிந்தவரை தொடர்ந்து சேவை செய்தார். ஆனால் பாபாவின் உள்ளார்ந்த நம்பிக்கை வலுவாக இல்லை. சில நாட்களுக்கு பிறகு அவர் தனது கிராமத்திற்கு திரும்பினார். அங்கு அவருக்கு கடுமையாக காய்ச்சல் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக ஆனார். நோய்வாய்ப்பட்ட காலத்திலும் அவர் மீது பாபா அன்பை உணர்ந்தார். மேகா மீண்டும் ஷீரடிக்கு திரும்பி வந்தார். இப்போது மேகா ஷீரடிக்கு வந்தபோது அவர் அங்கேயே இருந்தார். சாயினுடைய பாதங்களிலே அவருடைய பக்தி வலுவடைந்தது. மேகா பாபாவினுடைய சிறந்த பக்தரானார். சாய் அவருக்கு எல்லாமுமாக ஆனார். சாய் பிரபு மட்டுமே அவருக்கு இஷ்ட தெய்வமும் ஆனார். மேகா ஏற்கனவே
சங்கரரின் பக்தி, பிறகு சாயினுடைய பாதங்களிலே அவருக்கு நம்பிக்கை வந்ததும் சாயியை சங்கரராக கருதத் தொடங்கினார். பாபா அதாவது மேகாவினுடைய இறைவன் உமாநாத் சங்கர். இது அவரது வலுவான உணர்வாக மாறியது. மேகா ஏற்கனவே சங்கரரின் பக்தி, பிறகு சாயினுடைய பாதங்களிலே அவருக்கு நம்பிக்கை வந்ததும் சாயியை சங்கரராக கருதத் தொடங்கினார். பாபா அதாவது மேகாவினுடைய இறைவன் உமாநாத் சங்கர். இது அவரது வலுவான உணர்வாக மாறியது. மேகா தொடர்ந்து சாய் சங்கரினுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தார். அவரது உறுதியும் தூய மனசாட்சியும் வேறு வழியின்றி சாய் சங்கரரின் காலடியிலே லயித்து கிடந்தது. அவரது மனோபாவம் மற்றும் புத்தியும் சாயினுடைய பாதங்களிலே நிலையான இடம் பெற்றது. மேகா சாயினுடைய தீவிர பக்தரானார். அவர் சாய் பிரபுவை சங்கரராகவே கருதினார். சாயி வடிவில்தான் சங்கரரின் வடிவத்தை கண்டார். ஸ்ரீ சாயியை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தன்னுடைய குல தெய்வமாக ஏற்க அவர் தயாராக இல்லை. சங்கர் சாய் சங்கர் என்ற நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தார். சாயி மேகாவினுடைய அபிமான தெய்வம். சாய் பகவான் கிருஜாபதி சங்கர். அத்தகைய வலுவான உணர்வுடன் அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியான இதயத்துடன் மேகா பாபாவினுடைய சேவையிலே ஈடுபட்டார். பகவான் சங்கர் வில்வ இலையை மிகவும் நேசிப்பார். ஆனால் ஷீரடியிலே வில்வ மரம் இல்லை. வில்வத்தினுடைய இலைகளை பெற மேகா 2 அல்லது 3 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். சாயி சங்கரரின் வழிபாட்டிற்கு வில்வ இலை மிகவும் இன்றியமையாதது. பிறகு வில்வ இலையை பெற மேகாவினுடைய 2 அல்லது 3 கிலோமீட்டர் பயணத்தை மறந்து தேவைப்பட்டால் அவர் மலையிலே ஏறி வில்வ இலையை பெற்று பாபாவை வணங்கி தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வார். மேகா வெகு தூரம் சென்று வில்வ இலையை சேகரித்து வருவார். பூஜை பொருட்களை சேகரித்து விட்டு மற்ற பூஜை பொருட்களுடன் வில்வ இலையை சமர்ப்பித்து அனைத்து கிராம தெய்வங்களுக்கும் வழிபாடு செய்வார். கிராம தெய்வங்களை வணங்கிய பிறகு மேகா உடனடியாக மஸ்ஜித் மாய்க்கு சென்று பாபாவை வணங்குவார். பாதங்களை அழுத்தும் சேவையை செய்வதன் மூலம் அவர் பாபாவினுடைய பாத தீர்த்தத்தை அருந்துவார். இந்த மகா பக்தியான மேகாவினுடைய கதைகளை கேட்பவர்களின் இதயங்களிலே மகிழ்ச்சி இருக்கும். இதனுடன் ஷீரடியிலே உள்ள மற்ற கிராம தெய்வங்கள் மீது பாபாவினுடைய மரியாதை மற்றும் அனைத்து அரவணைப்பு உணர்வும் அறியப்படும். ஷீரடியிலே வசிக்கும் போது மேகா தினசரி வழக்கப்படி பாபாவின் மதிய ஆரத்தி செய்து வந்தார். ஆனால் முதலிலே அவர் அனைத்து கிராம தெய்வங்களையும் வணங்கி பின்னர் மஸ்ஜித் மாய்க்கு சென்று வழிபாடு செய்வார். இது மேகாவின் தினசரி வழக்கம். ஆனால் ஒரு நாள் இந்த வரிசையிலே ஒரு தவறு ஏற்பட்டது. அன்று மேகா அயராது முயற்சி செய்தும் அவரால் கண்டோபா வழிபாட்டினுடைய வரிசையை முடிக்க முடியவில்லை. கண்டோபா கோவிலினுடைய கதவுகள் உள்ளே பூட்டப்பட்டிருந்தது. மேகா முயற்சித்தும் கதவுகள் திறக்கப்படாததால் கண்டோபாவிலே வழிபாடு செய்யாமல் விட்டுவிட்டு சாய் சங்கரை வணங்குவதற்காக மேகா மசூதிக்கு வந்தார். அப்போது பாபா அவரிடம், இன்று உங்கள் வழிபாட்டிலே இடையூறு ஏற்பட்டுள்ளது. அனைத்து தெய்வங்களும் வழிபாடு நடந்தது, ஆனால் ஒரு கடவுள் மட்டுமே வழிபாடு நடக்கவில்லை என்று கூறினார். முதலிலே போய் நீ அந்த பூஜையை செய். அப்போது மேகா, கண்டோபா கோவிலினுடைய கதவுகள் மூடப்பட்டுள்ளன, முயற்சித்தும் கதவுகள் திறக்கவில்லை, அதனால்தான் கண்டோபாவை வணங்காமல் வர நேர்ந்தது என்று வருத்தப்பட்டார். அப்போது பாபா மேகாவிடம், இப்போது சென்று பார், கோவிலினுடைய கதவுகள் திறந்திருக்கின்றன என்றார். மேகா கண்டோபா கோவிலுக்கு சென்ற நேரத்திலே கதவானது உண்மையிலே திறந்திருந்தது. குறிப்பு: கண்டோபா கோவிலிலே தனிமையிலே தியானம் செய்யும் அறிவுரை உபாசனை மகாராஜுக்கு பாபா அளித்திருந்தார். கண்டோபா கோவிலிலே உபாசனை மகாராஜ் இதற்காக வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். கண்டோபாவை வணங்கிய பிறகு பாபா தன்னை வழிபட அனுமதி அளித்தார். மேகாவும் கண்டோபா வழிபாட்டிலே திருப்தி அடைந்தார். பின்னர் மேகா ஒவ்வொரு நாளும் வாசனை மலர்கள் அர்ப்பணிக்கப்பட்ட பூஜையில் இருந்து 8 வித உபசாரம் செய்து பாபாவை மரியாதையுடன் வணங்கினார். மேலும் தட்சிணை, மாலை மற்றும் பழங்களை திறனுக்கேற்றவாறு வழங்கினார். ஒருமுறை மகர சங்கராந்தி திருநாளிலே தென்கங்கை வடிவில் உள்ள கோதாவரியினுடைய புனித நீரால் உடல் முழுவதும் சந்தனத்தை பூசிவிட்டு வாசனை தைலம் தடவி பாபாவை நீராட வேண்டும் என்ற மேகாவின் விருப்பம் வலுத்தது. பாபாவினுடைய அனுமதியை பெற மேகா பாபாவினுடைய முன் பிடிவாதமாக நின்றார். அப்போது பாபா, போ, உன் மனதிலே தோன்றுவதை செய் என்றார். பாபா சொன்னவுடன் மேகா கோதாவரியிலே தண்ணீர் எடுக்க குடத்துடன் புறப்பட்டு சென்றார். சூரியோதயத்திற்கு முன்பே மேகா இடுப்பின் மேலே ஒன்றும் அணியாமல் ஒரு வேட்டியை மட்டும் அணிந்து கொண்டு ஒரு காலி குடத்தை எடுத்துக்கொண்டு கோமதியினுடைய புனித நீரை எடுத்து வர அமைதியாக புறப்பட்டார். கோமதியில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவது என்றால்
12-13 மைல் தூரம் நடந்தே செல்ல வேண்டும். வலியோ துன்பமோ அதிகம் இருக்குமோ என்ற எண்ணம் கூட மேகாவினுடைய மனதை தொட முடியவில்லை. தான் எதிர்கொள்ளும் வலி மற்றும் துன்பத்தை பற்றி மேகா கவலைப்படவில்லை. பாபாவின் அனுமதி கிடைத்தவுடன் அவர் புறப்பட்டார். உறுதி வலுவாக இருக்கும்போது தானாகவே வேலை செய்வதற்கான உற்சாகம் அதிகரிக்கும். சாய்நாதரை கங்கை ஜலத்தால் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்தவுடன் அவருடைய மனதிலே கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் இடமில்லை. பாபாவின் மீதுள்ள வலுவான நம்பிக்கையும் மகர சங்கராந்தியினுடைய புனித திருநாளிலே உமாநாத்தை உடல் முழுவதும் சந்தனத்தை பூசிவிட்டு வாசனை தைலம் தடவி குளிப்பாட்ட வேண்டும் என்ற மிகுந்த ஆர்வமும் மேகாவை இந்த வேலையை செய்ய தூண்டியது. மேகா கோமதியிலே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து கங்கை நீரிலே ஊற்றி பாபாவை குளிப்பதற்கு அமருமாறு வேண்டினார். ஆனால் பாபா குளிக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை. மதிய ஆரத்தி முடிந்ததும் பக்தர்கள் அனைவரும் அவரவர் வீடுகளுக்கு சென்றனர். மேகா குளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். அப்போது மேகா பாபாவிடம், இப்போது மதியம் ஆகிவிட்டது, நீங்கள் குளிக்க வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் வேண்ட ஆரம்பித்தார். மேகாவினுடைய அதிக வற்புறுத்தலையும் அன்பையும் கண்ட லீலாதர் சாய்நாத் மேகாவினுடைய கையை தன்னுடைய கையால் பிடித்து அன்புடன் பேச ஆரம்பித்தார். மேகா, இல்லை, நான் இன்று கங்கையிலே குளிக்க விரும்பவில்லை. நீ எவ்வளவு பிடிவாதமாக இருக்கின்றாய். நீ ஏன் என்னை போன்ற ஃபக்கீரை குளிக்க வைக்க முயல்கின்றாய்? நான் கங்கையிலே குளிக்க தேவையில்லை. என்னை போன்ற ஒரு ஃபக்கீருக்கு எதற்கு கங்கை நீர் வேண்டும் என்றார். ஆனால் மேகா எதையும் கேட்கும் மனநிலையிலே இல்லை. அவர் பாபாவை பகவான் சிவசங்கரின் வடிவமாக கருதினார். கங்கையிலே நீராடுவது சிவசங்கருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இது அவரது உறுதியான நம்பிக்கை. வேறு எதை பற்றியும் சிந்திக்க அவர் தயாராக இல்லை. மேகா, பாபா, இன்று மகர சங்கராந்தி, அதாவது சிவ சங்கரரின் புனிதமான நாள். இன்று கங்கையிலே நீராடுவது சிவபெருமானுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதற்கு மேல் எனக்கு அதிகம் தெரியாது. நீங்கள் தான் என்னுடைய சாய் சங்கர். எனவே வாருங்கள் இப்பொழுது குளிக்க என்று கூறினார். அத்தியாயம் 28. ஒப்புவமை சுட்டி காண்பித்தல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।